ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா, என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னையோட முடிஞ்சிச்சு. லைக் ஒரு பெரிய இது வந்து அப்படியே தூக்கி வந்து வச்ச மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் வந்து பண்ணுறதுக்கு. ஒன்றா வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஹாஃப் டே இன் மை லைஃப் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி இப்போ எனக்கு வந்து 9th ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஹாஃப் அ டே தான் வந்து ஸ்கூல். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 2 o'clock ஆகுது. இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இப்போ சாப்பிட போகிறேன். வீட்டில் வந்து பிரியாணி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அடுத்து பிளான்ஸ் எல்லாம் சொல்கிறேன், பண்ணலாம். கொயனபி ஒரு எக்ஸைட்டிங் வீடியோ மாதிரி ஒரு நல்ல ஜாலியான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து பாருங்கள். இப்போ நம்ம போய் சாப்பிடலாம். ஸோ இப்போ மத்தியானத்துக்கு வந்து பீஃப் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து சாப்பிட்டுட்டு சும்மா டெசர்ட்டுக்கு வந்து அந்த கிண்டரில் வந்து புதுசாக வந்திருக்கு இல்லையா, அதையும் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து திருப்பி வந்து ட்ராமா வந்து பார்க்குறேன். எக்ஸாம்ஸ் எல்லாம் 2 வாரம் முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ட்ரூ பியூட்டி வந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணிட்டாங்க. லிட்ரலி நாங்கள் ஒரு 3.5 மணி நேரம் வந்து பேசியிருப்போம். ரொம்ப நேரம் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பாட்டுக்கு ட்ரூத் ஆர் டேர்லாம் விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது அது. லைக் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஃபோன் பேசுகிறோம். எக்ஸாம்ஸ்னால எதுவும் பேசவும் முடியல. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்தது அன்றைக்கி. என்னால் வந்து நாக்க வச்சு மூக்க தொட முடியும். யாராலும் நான் தான் ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் சிரித்து வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி வந்து பேசிகிட்டு இருந்தோம். வந்து ஒரு 3-4 மணிக்கு ஆரம்பித்து 6:30க்கு தான் அவங்க கூடலாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட் டே எப்போவுமே எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற பழக்கம் இருக்குது. ஸோ அதுக்கு லெட்டர் எழுதலான்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் எடுத்து உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் நான் ஒரு பாட்டு லவ்வர். நான் வந்து ரொம்ப நாளாக பாட்டே கேட்காம அதுக்கப்புறம் வந்து இப்போ கேட்கும்போது ரொம்ப மாதிரி ஜாலியாக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு என்னோடய ஜேர்னல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது நான் வந்து இப்போ ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் ஜேர்னல், புல்லட் ஜேர்னல். ஸோ வந்து எனக்கு லிக்கணும் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. திருப்பி பண்ணுறது, டெய்லியும் நைட்டு பண்ணிவிட்டு தூங்குறது, அன்றைக்கி எழுதுறது, அன்றைக்கி நடந்தது, ஹேபிட் ட்ராக்கர், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக புதுசாக வந்திருந்தது. வேணா சொல்லுங்கள், நான் வந்து என்னோடய புல்லட் ஜேர்னலை வந்து உங்களுக்கு காட்டுறேன். லைக் ஒரு அவுட்லுக் மாதிரி, கிளான்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தன்சியா.